என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களை கர்த்தர் யாரா மாத்தி இருக்கிறாரு. ஆமா, சந்தேகம் தான் ஒரு வசனம், ஒரு வசனம் இல்ல, நிறைய வசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இப்ப நீங்க எல்லாம் யாரு? பைபிள் சொல்ல நீங்க எல்லாம் யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப இது உங்களையும் சேர்த்தார எழுதி இருக்கு. ஆமா, சோத்திரம். இது நீங்க சந்தேகம் இருந்தா இன்னும் வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க எல்லாம் இப்ப யாரு? ஆசாரியர்கள், ராஜரிக கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை இப்படி சொல்றதுக்கு காரணம், சிலர் வசனத்தை எழுத்தின்படியே வியாக்கியானம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது 2 பக்கமும் வெட்டக்கூடிய வல்லமை உடையது. ஒரு முறை உண்மையா நடந்த ஒரு சம்பவம், நம்ம மாவட்டத்தில் நடந்த சம்பவம். ஒரு ஊழியக்காரருக்கு சரீர பலவீனம், திடீர்னு அவருக்கு சனிக்கிழமை முடியாம ஆயிட்டு. அப்ப வேற ஊழியரை அவருக்கு ஏற்படுத்த முடியல. அதனால அவர் சபையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விசுவாசியை கூப்பிட்டு, பிரதர் கொஞ்சம் நீங்க பேசிடணும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடனே ஒண்ணும் இல்ல பாஸ்டர், நான் பேசிடுறேன். அப்போ இவர் பிரசங்க நேரம் வந்து விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. பிரசங்க நேரம் வந்த உடனே இந்த வஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டு, யோசுவாவுக்கு வஸ்திரம் எப்படி இருந்து? அழுக்கா இருந்து. அந்த அழுக்கு வஸ்திரம் இருந்ததுனால சாத்தான் எதிராக வந்துட்டான். நம்ம பாஸ்டருக்கு வஸ்திரம் எப்படி இருக்கு? சொல்றேன், நம்ம பாஸ்டருக்கு வஸ்திரம் எப்படி இருக்குது? அழுக்கா இருக்கு. அதனால அவருக்கு வியாதி வந்து நான் பிரசங்கம் பண்றேன். மக்கள் எல்லாம் முகம் சுழிச்சு, மக்கள் எல்லாம் என்னடா இருக்கிறது, ஒரு 15 பேர் தான் கஷ்டப்பட்டு இந்த சபையில இருப்பாங்க. அவங்களுக்கு என்னடா ஒரு நாள் ஒரு சான்ஸ் கொடுத்தா பாஸ்டர் இந்த போடு போடுறாரு. சோத்திரம், அல்லேலூயா. சரி, எழுத்தின்படி நம்ம பார்க்க கூடாது, ஆவியின்படி. ரட்சிக்கப்பட்ட அத்தனை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை யாரா இருக்கிறீங்க? ஆசாரியர்களா இருக்கிறீங்க. உங்க வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? காக்கணும். பிசாசு 2 காரியம் செய்வான். வேகமா சொல்றேன், பிசாசு 2 காரியம் செய்வான். ஒண்ணு வஸ்திரத்தை உரிவான், இன்னொன்னு வஸ்திரத்தை அழுக்காக்குவான். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்த்து சொல்லுங்கம்மா. பிசாசு 2 காரியம் செய்வான். ஒண்ணு வஸ்திரத்தை உரிவான், இன்னொன்னு வஸ்திரத்தை அழுக்காக்குவான். தேவன் என்ன செய்வார்னா சிறந்த வஸ்திரம் தருவான். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம், தேவன் சிறந்த மகிமையான வஸ்திரம் தருவான். எது உங்களுக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? யார் கொடுக்கிற வஸ்திரம் உங்களுக்கு வேணும்? சாத்தா என்ன பண்ணுவான்னா வஸ்திரத்தை உரிவான். ஸ்தோத்திரம். தேவன் என்ன பண்ணுவார்னா சிறந்த மகிமையான வஸ்திரம் தருவார். நல்லா கவனிச்சிடுங்க வேகமாய். நாம் வேதத்துல மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவன் எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுத்திருந்தாருன்னா மகிமையான வஸ்திரம். தேவன் எந்த வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறாரோ அதே மகிமையான வஸ்திரத்தை மனுஷனை கொடுத்திருந்தார். ஆதாம் ஏவாளு படைச்சவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வஸ்திரம் கர்த்தர் கொடுத்திருந்தார்? தேவன் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். அதே மகிமையான வஸ்திரம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இவங்களை சாத்தான் வஞ்சித்து பாவம் செய்ய வச்ச உடனே இவங்களுடைய அந்த மகிமையான வஸ்திரம் இவங்களை விட்டு என்ன செய்து விலகி போயிட்டு. நீங்க வாசிங்க, ஆதியாகம புஸ்தகத்துல பைபிள வாசிக்கிறோமே 3வது அதிகாரம் 9 முதல் வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9 முதல் வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிறாய்? அன்னைக்கு இன்னைக்கும் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கர்த்தர் கேட்கறது,
நீ எங்கப்பா இருக்கிறா, நீ எங்க இருக்கிறா? நீங்க சொல்லணும், கர்த்தரே நான் உம்மை ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன், கர்த்தரே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தரே நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், கர்த்தரே நான் என் ஜாப்ல இருக்கிறேன், கர்த்தரே நான் ஸ்கூல்ல இருக்கிறேன், அல்லது கர்த்தரே இந்த உலகத்துல நான் ஜீவனம் பண்ணுவதற்காக எனக்கு தந்திருக்கிற பிசினஸ்ல இருக்கிறேன். நீ எங்க இருக்கிறா? அவர் உன்னை சந்திக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா, பாவம் செய்ததுனால சாத்தான் இவனுக்கு வஸ்திரத்தை என்ன செய்து போட்டுட்டான், உரிச்சு போட்டான். இப்ப இவனுக்கு வஸ்திரம் இல்ல, அதனால மரத்துக்கு மூட்டுல போய் மரத்துக்கு மறைவுல நிக்கிறான். ஆனா என் அன்பின் தேவன் அவன்கிட்ட வந்து அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்தாருன்னா, தோலினால வஸ்திரம் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்த மாட்டீங்களா? தோலினால வஸ்திரம் கொடுத்தார். இவன் என்ன வஸ்திரம் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இவன் அத்தியினால என்ன கண்டுபிடிச்சான்? வஸ்திரம் கொடுத்தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வஸ்திரம் எதுக்குன்னா நிர்வாணம் மூடப்படுவதற்கு. இவன் வஸ்திரம் இழந்தோன்னு இவனை பாக்குறான், இவனுக்கு அருவருப்பா இருக்குது, ஓடி போறான், கொஞ்சம் அத்தியிலே பறிக்கிறான், தைக்கிறான், அத்தியிலே வஸ்திரமா போடுறான். ஆனா சூரியன் பயங்கரமா வரும்போது அந்த அத்தியில என்ன செய்து போகுது? காய்ந்து போகுது. சர்வ வஸ்திரமா உடுக்கிறதுதான் என் மனுஷன். ஏதாதையா மனுஷனுக்கு சுயநீதி, மனுஷனுக்கு சுயநீதி என்பது சரிக வஸ்திரமா தடிக்கிறது தான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவனுக்காக ஒரு ஆடை பலி செலுத்தி அந்த ஆட்டுக்கு தோலை ஆடையா பண்ணி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலுடை போர்த்தினார். கரமேத்தில் சொல்லுங்க, தோலுடை போர்த்தினார். முதல்ல மனுஷன் மகிமையான வஸ்திரத்தை இழந்த போதிலும் அவனுக்கு நல்ல வஸ்திரம் தரித்தது யார் என்றால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். பிசாசு எப்பொழுதுமே வஸ்திரத்தை உரிகிறவனாகவே காணப்படுகிறார். நீங்க பைபிள்ல முழுசும் படிச்சு பாருங்க. சோத்ரம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆமென் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தகப்பன் தன் லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு நிறைய காரியம் செய்தாங்க, காயப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, அதெல்லாம் செய்தாங்க. என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை உரித்து கொண்டார். நல்லா கவனிச்சிடுங்க. விசுவாசி எப்போ எருசலேம்ங்கிறது தேவனுடைய சபை, தேவ சபையாகிய அந்த மகிமையான அனுபவத்தை விட்டு எரிகோ என்பது உலகம். நீ உலகத்துக்குள்ள போனீன்னா முதல்ல என்ன நடக்கும்னா உன் வஸ்திரத்தை நீ இழப்பாய். பிசாசு திருட என்ன பண்றான்னா, வஸ்திரத்தை தான் கிழிக்கிறான், வஸ்திரத்தை தான் இல்லாம ஆக்குறான், அதுக்கப்புறம் தான் காயப்படுத்துறான். ஸ்தோத்திரம். நீ தேவன் அந்த வஸ்திரத்தை இழந்தாதான் உனக்கு பல சாபங்கள் உனக்குள்ளே வரும், கொடிய வியாதிகள் வரும், கொடிய தண்டனைகள் வரும், பிசாசினால உள்ள பயங்கரமான சீட்டங்கள் உனக்கு வரும். ஆனா அது வராம இருக்குன்னா நீ எதை காத்துக்கிடணும்? வேகமா சொல்லுங்க. பிசாசு வஸ்திரத்தை உரிகிறவன். கள்ளர் கையில் அகப்பட்ட உடனே அவன் வஸ்திரத்தை உரிந்தான். நீங்க லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. லூக்கா 8:27 வாசிங்க. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். யாருமா? பிசாசு அப்ப என்ன பண்ணுவாங்க? வஸ்திரம் உடுக்க வைக்க மாட்டாங்க, வஸ்திரம் உடுக்க வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம சபை பரவாயில்லை, நம்ம சபை பரவாயில்லை இல்ல, நம்ம சபை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வஸ்திரம் தரிக்கிறதுல உண்மையிலே நான் என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் சொல்றேன். கர்த்தர்கள் எல்லாரும் இப்ப இருக்கிறது போல எப்பவும் இருக்காங்க. இப்ப வஸ்திரம் ரொம்ப நீட்டா நம்ம சர்ச்சில் பிள்ளைகள் தரிக்கிறாங்க. சகோதரிகளும் கூட ரொம்ப நீட்டா வஸ்திரம் தரிச்சுட்டு வராங்க. நம்ம சபையில ஒழுங்கா நல்ல வஸ்திரம் தரிக்கிறாங்க. இது நல்ல வஸ்திரம் தரிக்கிறோம்னாலே நமக்குள்ள யார் இருக்கா? சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே நம்ம சரீரத்தை மறைக்கிற நல்ல வஸ்திரம் தரிப்பது. பிசாசு என்ன செய்வாங்க? வஸ்திரத்தை கிழிச்சு போடுறான், வஸ்திரத்தை இழக்க வைக்கிறான். எனக்கு சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு சில கல்யாண வீடுகளுக்கு சில பங்கனுக்கு வரும்போது நான் யோசிப்பேன், இந்த அம்மா அப்பாவுக்கு கண்ணு ஏதோ பார்வை குறைபாடு இருக்குமோ. ஏன்னா தன்னுடைய மகள் உடுத்திருக்கிற வஸ்திரம் அவளுக்கு இந்த தகப்பனுக்கு தெரியலையா?
இந்த தாய்க்கு தெரியலையா? இந்த தாய்க்கு தெரியலையா? நீங்க நல்லா கவனிக்கணும். வஸ்திரம் உரிக்கிறான்னா அது யாருன்னா பிசாசு. நீ டீசெண்டா வஸ்திரம் தரிக்கிறான்னா உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ராமன் சொல்லுங்க இல்லையா? உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு உலகம் எங்கும், நம்ம இந்தியாவை தவிர்த்துருங்க, இந்தியாவில் இந்த நம்ம இடங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லை. சிட்டிகள் போனீங்கன்னா மும்பை, பெங்களூர், சென்னையில சில பகுதிகள், பல இடங்களுக்கு போனீங்கன்னா ஆம்பளை போறானா பொம்பளை போறான்னு நினைச்சாது தெரியாது. ரெண்டாவது, நிறைய பேருக்கு வஸ்திரம் என்னன்னா இதுக்கு கீழே போடவே தெரியாது, படிக்கல, இதுக்கு கீழே போடவே தெரியாது. அது போல உடம்புல நிறைய இடத்த பிளே கிரவுண்ட் அடிக்கிறதுக்கும் பின்ன என்னெல்லாம் உண்டு, பேட்மெண்ட், கிரிக்கெட் அடிக்கிறதுக்குள்ள இடத்தெல்லாம் நல்ல சுதந்திரமா போட்டிருப்பாங்க. நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள பிசாசு இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை, பிசாசு இருக்குது. தகப்பனுக்கும் கீழ்ப்படியாது, தாய்க்கும் கீழ்ப்படியாது, யாருக்கும் கீழ்ப்படியாது. பிறகு போய் மாட்டிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிட்டு. முதல் நீ தூண்டில் போடுறதுக்கு இடம் கொடுத்ததே நீதான். வஸ்திரம் ஒழுங்கா இருக்குன்னா அது உன்னை பாதுகாக்கும். கரமே தல்லே சொல்லுங்க சத்தமா, இந்த சத்தமா அல்லேலூயா. எனக்கு நம்ம இந்தியாவில கொஞ்சம் நம்ம நார்த்ல எல்லாம் போச்சுல நிறைய அநாகரிகள் இருக்குது. ஆனாலும் உலகத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரிகள், கிறிஸ்தவ நாடுகளுடைய ஒரு பெரிய ஒரு தலைகுனிவான ஒரு காரியம், அவங்க இந்த வஸ்திரங்கள் எல்லாம் பிசாசு அவங்க வஸ்திரத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, உறிஞ்சிட்டாங்க. அந்த வஸ்திரம் உறிஞ்சதுனால இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கம் அந்த ஜனங்களுக்கு இல்லை. இதனால் அந்த ஜனங்கள் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவன் நமக்கு கிருபையாய் தந்த வஸ்திரங்களை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. நான் சிறந்த வஸ்திரம் நமக்கு இருக்கு, அதை பற்றி நம்ம பேச போறேன். அதுக்கு முன்னாடி சபையுடைய ஒரு நிர்பந்தமான நிலைமை, சபையுடைய ஒரு நான் வெளியில உள்ள மக்களை பற்றி இப்ப பேசிட்டு இருந்தேன். பிசாசு பிடிச்சவங்க, ஒருத்தவன் சரியா வஸ்திரம் உடுக்கலனாலே அவனுக்குள்ள என்ன இருக்குது சொல்ல தைரியம். பைபிள் பிசாசுக்கு ஆவிதான் அப்படி பண்ணுது. நீங்க இந்த சோத்திரம் வெள்ளைக்காரங்க எல்லாம் இங்க வஸ்திரங்கள் எல்லாம் சரியா உடுக்காம நடக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்தவ நாடு, பேரு கிறிஸ்தவம், ஆனா உள்ளுக்குள்ள யாரு கிடையாது, கிறிஸ்து கிடையாது. உள்ளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறவங்க அப்படி இருக்கவே மாட்டார்கள். கரமேத்தை அல்ல சொல்லுங்க. விசுவாசிக்க நிர்பந்தமான நிலைமை. வேகமா பேசுங்க, வாசிங்க. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என்ன ஒரு பிரச்சனை, உன்னை யாரு வஸ்திரம் கலத்த சொன்னது? என் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன், நான் திரும்ப எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், என் பாதங்களை கழுவிட்டேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. 6வது, நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். உனக்கு எப்ப வஸ்திரம் இல்லையோ, வஸ்திரம் இழக்கிறாயோ, அப்பவே ஓடி கதவை தட்டுறாரு. டேய் எழும்புடா அப்படின்னு கதவை தட்டுறாரு. நீ உடனே ஜாக்கிரதையா இருந்து உன் வஸ்திரத்தை சரிப்படுத்திட்டேன்னா உன் நேசர் உன்னோடு இருப்பார். இல்ல, அவர் போன பிறகு நீ போய் கதவை திறந்தேன்னா அவரு போயிடுவார். அவரு போன பிறகு இவ வெளியே போறா, காவலாளர்கள் அவளை காயப்படுத்தினார்கள், அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள். விசுவாச பிள்ளையே, நீ தேவன் தந்த சிறந்த வஸ்திரங்களை நீ காத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டா கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும். தேவனுடைய பாதுகாப்பு உன்னை விட்டு விலக்கப்பட்டு விடும். இந்த நாள்ல கேட்போம், ஆண்டவரே, ஒருபோதும் நீங்க தந்த வஸ்திரத்தை நான் இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சிறந்த வஸ்திரம் தருகிறார். கர்த்தர் என்ன வஸ்திரம் தருகிறார்? சிறந்த வஸ்திரம் தருகிறார். சகரியா 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. சகரியா 3வது அதிகாரம் 4வது வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. பாருங்க, நீ தேவ சபையில வரும்போது
கர்த்தர் என்ன பண்றாருன்னா உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து என்ன செய்கிறார்? நீங்க பண்ணுகிறார். நீங்க பண்ணினேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறேன் என்றார். எத்தனை பேருக்கு ஆசை எனக்கு சிறந்த வஸ்திரங்கள் வேணும்? கரமுயர்த்தி சொல்லுங்க, சிறந்த வஸ்திரம் வேணாப்பா. சாதாரண வஸ்திரம் இல்ல, சிறந்த வஸ்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள்ல சிறந்த வஸ்திரத்தை தருகிற கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீங்க லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 15:22. இளைய குமாரன் திரும்பி வந்த போது, நானே சொல்லி போறேன் சகோதரி, இளைய குமாரன் திரும்பி வந்த போது கர்த்தர் அந்த அழுக்கு வஸ்திரங்களை மாத்திக்கிட்டு அவனுக்கு சொல்லுகிறார், இவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுங்க? சிறந்த வஸ்திரங்களை கொண்டு கொடுங்கள். ஆமென். நீ தேவ சமூகத்தில் நிக்கிற உனக்கு கர்த்தர் என்ன வஸ்திரம் தர்றாரு? சிறந்த வஸ்திரம். நல்ல பாருங்க, எல்லா பொதுவா சகோதரர்களுக்கு இந்த இதுல கொஞ்சம் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சகோதரிகளுக்கு எப்போதுமே ஒரு ஆசை, மற்றவங்களுக்கு வஸ்திரத்தை விட எனக்கு வஸ்திரம் எப்படி இருக்கணும்? கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் அப்படி ஆசை இல்லையா? ஆமா, நீங்க எல்லாம் பரிசுத்த வாட்டிகள், நீங்க தேவ பிள்ளைகள், உங்களுக்கு எப்படி எல்லாம் ஆசை வரும்? ஆமா, நீங்க உங்களை விட மற்றவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்க கூடியவங்க இல்லையா? ஆமேன். அப்படி நினைக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குமே அப்படி இல்லை. நீங்க உண்மையிலே பரிசுத்தவான்கள் தான். இயேசு வந்தா போயிருவீங்க. எல்லாருக்குமே ஆசை, அவ போட்டிருக்கதோட என் துணி எப்படி இருக்கணும்? சிறந்ததா இருக்கணும். நம்ம மக்கள்லாம் முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? அக்கான்னா அக்கா, இல்லாட்டா சிஸ்டர்னா சிஸ்டர், இல்லாட்டா பேர் எடி இது எத்தனை ரூபா? அவங்க உடனே ஒரு 500. சரி பாத்துக்க, நான் நாளைக்கு 600 ரூபாய்க்குள்ள வாங்குறேன். நான் சொல்றேன், இந்த உலகத்துல எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து கூட நீங்க வாங்க முடியாத, விலை மதிக்க முடியாத சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் இலவசமாய் தருகிறார். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. கரங்களை தட்டி. தேவன் தருகிற வஸ்திரம் சிறந்த வஸ்திரம் தருகிறார். அந்த சிறந்த வஸ்திரத்துடைய சிறப்பு என்ன? வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். சிறந்த வஸ்திரம், விலை கூடின வஸ்திரம். எனக்கு ஒரு காலத்துல ஒரு பையன் மாற தெரியும். ஒரு கடைகளுக்கு போனான்னு விலை கூடின துணி எடுக்கன்னு கேட்பான். நான் இப்ப அவன்கிட்ட சொல்லியிருப்பேன், எப்பா விலை கூடின துணி இலவசமா கிடைக்கும். ராமன் சொல்லுங்க. இல்லையா? விலை கூடின துணி எப்படி கிடைக்கும்? இலவசமா கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும். ஆமென். அதே ஸ்தோத்திரம், நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும். ஆபரணம் தலை முதல் கால் வரை ஆபரணம், நகையினால சிங்காரிக்கிறதுக்கு ஒப்பாக கர்த்தர் என்ன தருகிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இலவசமாய் தருகிறார். கரமைத்தை ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதுதான் சிறந்த வஸ்திரம். இதுக்குதான் நம்ம சொல்றோம், சகோதரா, நீ அக்கினி கடலுக்கு தப்பன்னா இந்த வஸ்திரத்தை நீ வாங்கிக்கொள். இது விலை கொடுக்காண்டா, இது ரூபா கொடுக்காண்டா. இது ரூபா கொடுத்து வாங்கணும்னா என்னை போல உள்ளவர்கள் வாங்கி இருக்க முடியாது, உங்களை போல் வாங்கி இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு விலை மதிப்பு வைக்க முடியாது. சோத்திரம். ஏனென்றால் அக்கினி கடலுக்கு தப்பு வைக்கிற இந்த வஸ்திரம் எவ்வளவு மேலான வஸ்திரம். இந்த வஸ்திரத்துக்கு பேர் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பு இலவசம். எப்படின்னா, இயேசுவே பாவியா என் மேல இரக்கமா இருன்னு சொல்லி உன் பாவத்தை நீ இயேசுவிட்ட சொல்லும் போது கர்த்தர் கிருபையினால உன் பாவத்தை மன்னித்து உனக்கு தருகிற ரட்சிப்பின் வஸ்திரம். அதுக்கு அடையாளமாக தான் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது. அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான வஸ்திரத்தை தருகிறார். சோத்திர வெளிப்படுத்துற விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 19:8 வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இது சபைக்கு கொடுக்கப்பட்டது. சுத்தமும்
பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. தெய்வ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு வந்து நீ கர்த்தரோடு நடக்கும் போது கர்த்தர் உனக்கு மெல்லிய வஸ்திரங்களை தருகிறார், விலை உயர்ந்த வஸ்திரங்களை தருகிறார். இந்த உலகத்துல ராஜாக்கள் கூட அணிந்திராத வஸ்திரங்களை தருகிறார். நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு விஷயத்துல அவருக்கு கொஞ்சம் பெரிய நேம் இருக்கு. என்னன்னா, அவரை போல விலை கூடுற வஸ்திரங்களை யாரும் என்ன செய்ய போடுறதில்ல. ஒரு நாட்டுக்கு போச்சுலயே ஒரு 10 வஸ்திரம் மாத்துவதாக சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட காலையில ஒரு வஸ்திரம், மத்தியானம் ஒரு வஸ்திரம், சாயங்காலம் ஒரு வஸ்திரம். எத்தனை வஸ்திரம் போட்டாலும் இந்த வஸ்திரம் ஒரு நாளும் எங்க கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஏன்னா அந்த பரலோகத்துக்கு போனா உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும், பரலோகத்துக்கு போனா உனக்கு நீதியின் சால்வை வேணும். கரமே தெல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, நீ அவ்வளவு விலை கூடின வஸ்திரம் போடல. ஏதோ 200 ரூபா, 300 ரூபா அல்லது 500 ரூபா அல்லது 1000 ரூபா தான் வச்சுக்கியா. ஒரு அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுக்கிறா. ஆனா உனக்கு ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம், அது விலையேற பெற்ற வஸ்திரம், உலகத்துல பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை இயேசு இலவசமாய் தந்தாரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த வஸ்திரத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க. பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. இந்த எண்ணெய் அபிஷேகத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை, உன் தலையில எப்பொழுது என்ன இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும். உன் வஸ்திரம் எப்பொழுது எப்படி இருக்கட்டும், வெண்மையா இருக்கட்டும். சோத்திரம், வெண்மையா இருக்கட்டும். கலர் நிறைய போட்டுட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களை நான் தொடவே இல்லை. நீங்களே யோசிச்சுடுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா இல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம். நம்ம ஏன் வெண் வஸ்திரம் போடணும்னா, இது பரலோக வஸ்திரத்துக்கு ஒரு சாயலா இருக்கிறது. ஒரு அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உன் வஸ்திரம் வெண்மையா இருக்கட்டும், உன் வஸ்திரம் வெண்மையா இருக்கட்டும். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 61:3 வேகமா வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். அவங்க என்ன உடைங்க? துதியின் உடை. இந்த துதியின் உடை இருக்கிறவங்களுக்காக நான் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. சிலருக்கு இருதயத்தை பாத்தீங்கன்னா துதியே இருக்காது, முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது. செத்த வீட்டுல இருந்தது போலதான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆபீஸ்ல இருந்தாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும், சர்ச்சில் வந்தா சொல்லவே வேண்டாம். ஆனா அந்த துதியின் உடை இருக்குன்னு வச்சுக்க, எங்க போனாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி உள்ளவனுக்கு முகத்தை பாருங்க, ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அவன் இறந்த வீட்டுல போயிருந்தாலும் அவனுக்கு முகம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள துதி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் எங்க போனாலும் அவனுக்கு முகத்துல பிரகாசம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த துதியுட உனக்கு இருக்கா? துதியுட இருக்கா? துதியுட இருக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் குறைவாதான் இருக்குது. சர்ச்சில தான் துதி இருக்குது, வீட்டுக்கு போனா துதி வர மாட்டேங்குது, ரோட்ல போனா துதி வர மாட்டேங்குது. ஒரு துதியினுட தரிச்சாக்க பிள்ளைக்க வாழ்க்கை ஆமாம் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அவர் இதெல்லாம் இலவசங்க, இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து இல்ல, இலவசமா தர்றாரு. ஆமா, நான் கர்த்தர்ட்ட கேட்டிருக்க ஒரு கிருபை என்னன்னா, ஏசப்பா எப்பமோ துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் இன்பமோ துன்பமோ வியாதியோ வறுமையோ மகிழ்ச்சியோ பணம் இருக்கோ இல்லையோ, ஆமாம் நம்மளை புகழ்கிறார்களோ இகழ்கிறார்களோ, ஏன்னா ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஒரு சாரார் இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நல்லவா, என்ன ஒரு இவன் ஆளு உனக்கு தெரியாது. இது ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவுல பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியினுடை எத்தனை பேருக்கு துதியினுடை இருக்கு? துதியினுடை இருக்கிறவங்க எல்லா கரங்களை தாட்டி பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் சொல்லுகிறார், துதியினுடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதியவரில் மகிழ்ந்து. மகிழ்ச்சியா வரலன்னா என்ன ஆட கிடைக்கல, இதெல்லாம் அவர் தருவார். நீங்க எங்க நின்றுட்டே இருக்கணும்,
நீங்க எங்க நின்றுட்டே இருக்கணும்? தேவ சமூகத்துல நின்றுட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்ற இவனுக்கு என்ன வஸ்திரங்களை கொடு? சிறந்த வஸ்திரங்களை. ஒரு வஸ்திரம் இல்ல, வெறும் ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டுமல்ல, சிறந்த வஸ்திரங்களை இவனுக்கு கொடு. இன்னும் பாருங்க, அந்த வஸ்திரங்களை பற்றி சொல்லும் போது ஆமென், சங்கீதம் 45வது சங்கீதம் 13-14 வாசிங்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுடையவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது, அவளுடைய உடை பொற்சரிகையா இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாய். பாருங்க, அவளுடைய வஸ்திரத்தை பற்றி நிறைய இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சித்திர தையலாடை, இந்த பொற்சரிகை, இதெல்லாம் அது விசுவாச சோதனைகள். ஆமென். அதோடு பரிசோதனைகள். அது மட்டுமல்ல, அந்த யோபுக்கு வந்தது போலுள்ள அந்த கஷ்டங்கள். ஆமென். விசுவாச வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு பொற்சரிகைகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? இந்த வஸ்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தரிப்பித்து நம்மை மேன்மையாக வைக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆமென் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும். அப்ப இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேரு கிறுக்கப்படாம இருக்கன்னா உனக்கு வஸ்திரம் காத்து கொள்ளணும். அல்லேலூயா. இதுவரை ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஞானசானம் எடுக்காம இருந்தா அதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆமென் 16வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 16-15 வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நிறைய பேர் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. ஆனா நீ வஸ்திரத்தை காத்துக்கொள், வஸ்திரத்தை காத்துக்கொள், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒருவேளை உடைய வஸ்திரத்துல ஏதாவது பங்கம் இருக்கும் என்றால், வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 3:18 வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். என்னிடத்திலே பாருங்க, இப்போ அதுக்கான காலம். இயேசு வருகை வர அதுக்கான காலம். ஸ்தோத்திரம். எண்ணெய் பெற்றுக்கொள்ளலாம், வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம், நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த காலம் முடிந்த பிறகு நீ கண்ணீர் விட்டு அழுதாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. 10 கன்னிகள் இருந்தார்கள். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், எண்ணெய் வச்சிருந்தாங்க, விளக்க வச்சிருந்தாங்க, நல்ல மணவாட்டிக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க. ஆனா 5 பேர் புத்தி இல்ல. ஆமென். வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க, விளக்க வச்சிருந்தாங்க, ஆனா என்னது இல்ல? எண்ணெய் இல்ல. மணவாளன் வந்த பிறகு எண்ணெய்க்கு போனாங்க, கைவிடப்பட்டு போனாங்க. தெய்வ பிள்ளையே, மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். வஸ்திரம் இருக்குதா உனக்கு? நீ வஸ்திரத்தை பெற்றிருக்கிறாயா? இதுவரை பெற்றில்லாட்டா நீ நாட்களை வஸ்திரத்தை பெற்றுக்கொள். ஒருவேளை இழந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நில்லு. கர்த்தர் உனக்கு அது மறுபடியும் சிறந்த வஸ்திரங்களை தருவார். அல்லேலூயா. நீங்க இப்ப சகரியாவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 5 முதல் வசனங்களை மறுபடியும் வாசிங்கள், வேகமா வாசிங்க. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். ஆண்டவர் வஸ்திரம் மட்டும் கொடுக்கல, அவருக்கு தலைக்கு கிரீடத்தை வைங்க. அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். நல்ல கூடின வஸ்திரங்களை. நீ தேவ சமூகத்துல இருந்தா தெய்வ பிள்ளையை கர்த்தர் உன்னை எவ்வளவு உயர்த்துவார் என்று இந்த உலகம் இதுவரை காணவில்லை. உண்மையாய் ஒரு தெய்வ பிள்ளை தேவ சமூகத்துல இருந்து கொண்டிருப்பான் என்றால் அவனுக்கு கிரீடம் தரிப்பிக்கப்படும். கிரீடம் எதை காட்டுகிறது என்றால் அவனுக்குள்ள ராஜரீகம், அவனுடைய மகிமை, அவனுக்கு வருகிற கனம். சொல்ல மாட்டீங்களா? நீ உண்மையா தேவ சமூகத்துல இருக்கிற பிள்ளைன்னா நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை கனப்படுத்தி வைப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். அவனுக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த மேன்மையான காரியங்கள் அவனுக்கு செய்யப்படுது. வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இப்ப பாருங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே இருந்தான். கர்த்தருடைய தூதன் யார காணல சொல்லுங்க, புரிஞ்சவங்க சொல்லுங்க. யார காணல? ஒருத்தன் குற்றம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவரை இப்ப காணல. ஏன்னா இவனுக்கு ஆள் ஆக மாறிட்டான். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் தேவ சமூகத்துல என்ன இப்ப நினைச்சிட்டு இருக்கான், மாறிட்டே இருக்கிறான்.
சாத்தானுக்கு இப்ப இடம் இல்ல, பறந்துட்டான். இவன் ஒண்ணு சாத்தான்கிட்ட ஃபைட் பண்ண போகல. கர்த்தரே சாத்தானை இவனை விட்டு விலக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தெய்வ பிள்ளையே, நீ உனக்கு எதிராக நிற்கிறவர்களோடு நீ எதிர்த்து போக வேண்டாம். நீ தேவ சமூகத்தில் நிற்பாய் என்றால் கர்த்தரே அவனை துரத்தி அடிப்பார். கரங்களை தட்டுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள தொடர்ந்து வாசிக்க 2 வசனங்களை வாசிக்க சிட்டு முடிச்சிருக்கேன். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழர்கள் கேட்க கடவார்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனமாய் இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சொல்லுங்க, வரப்போகிறவர். ஆனா அன்னைக்கு இயேசு வருகிற கிளையை பற்றி சொன்னாங்க. இப்ப நீங்களும் நானும் யாரை பற்றி சொல்ல போறோம்னா, சேர்க்க போற மடவாளரை பற்றி சொல்ல போறோம்.